தேனி அல்லி நகரத்தில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான ஹோட்டலில் பரோட்டா சாப்பிட கூட்டாளியுடன் சென்ற தமிழ் புலிகள் கட்சி பிரமுகர் நித்யானந்தம் என்பவர் சாப்பிட்டு முடிக்கின்ற நேரத்தில் பரோட்டாவில் முடி கிடப்பதாக கூறி குற்றம் சாட்டி ஹோட்டல் ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்தார். வேறு பரோட்டா தருவதாக கூறியும் கேட்காமல் உணவுப் பொருள் பாதுகாப்பு துறையினரை அழைக்கப் போவதாக கூறி மிரட்டி வாக்குவாதம் செய்தனர். அவர்கள் சென்ற சிறிது நேரத்தில் சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது தமிழ் புலி நித்யானந்தம் தனது நெஞ்சில் இருந்த முடியை எடுத்து பரோட்டாவிற்குள் போடுவது தெளிவாக பதிவாகி இருந்தது. இதையடுத்து இந்த முடி மிரட்டல் சம்பவம் குறித்து தேனி மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தில் சரவணன் புகார் அளித்தார். என் கடைக்கு 2 பேர் நேற்று சாப்பிட வந்தாங்க. சாப்பிட வர இடத்துல பரோட்டா எல்லாம் பிச்சு போட்ட பிறகு குழம்பு ஊற்றின பிறகு முடி இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் வேறு பரோட்டா வாங்கிக்கோங்க எடுத்து போட்டுருன்னு சொன்னேன். அவங்க அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுட்டு புதுசு எப்படி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன், அங்கே ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தொழில் பண்ணுறவங்க எங்கள் சிரமமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. நெஞ்சிலிருந்து முடி பிச்சு போட்டிருக்காங்க. அதான் குழம்பு கேட்டு கொடுக்கலன்னு சொல்லி ஒரு மோட்டிவ் பண்ணுறாங்க. ஓசியா குழம்பு சம்பந்தப்பட்ட தமிழ் புலி சம்பவத்திற்கு முந்தைய நாள் வந்து ஓசியில் குழம்பு கேட்டதாகவும் அதற்கு சரவணன் கொடுக்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து ஹோட்டலுக்கு அவப்பெயர் உருவாக்கவும் பணம் பறிக்கும் நோக்கிலும் ஹோட்டலில் இதுபோன்று மிரட்டியதாக மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் நித்யானந்தம் மீது புகார் அளிக்கப்பட்டது. எங்களது உணவகங்களை தவறான செய்திகளை பரப்புபவர்கள் மீதும் உணவில் தவறான பொருட்கள் இருப்பதாக வீண் வதந்திகளை கிளப்புபவர்கள் மீதும் அரசின் சட்ட விதியின்படி அவர்கள் மீது கடுமையான தண்டனை வருங்காலங்களில் காவல்துறை தனது இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதையடுத்து ஹோட்டல் சாப்பாட்டில் முடியை போட்டு உருண்டை இழுத்த தமிழ் புலி நித்யானந்தம் அல்லி நகரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பாலிமர் செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் சிவா மற்றும் வேல்ராஜ்.